வணக்கம், என் பெயர் வித்யா. நான் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். WSCயோட சர்டிஃபிகேட்காக ஒரு டெமோ வீடியோவை இப்போ பார்க்கலாம். பேஷண்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டீப் பல்ஸ் பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இந்த பேஷண்ட்டுக்கு காற்றும் நெருப்பும் இம்பேலன்ஸாக இருக்குது. அதை நம்ம பேலன்ஸ் பண்ணி விடுறதுக்காக நீடில் போடலாம். நீடில் போட்டாச்சு. இப்போ பேலன்ஸ் ஆயிருக்கா நம்ம செக் பண்ணிடலாம். எல்லா பல்ஸும் பேலன்ஸ் ஆகிடுச்சு. நன்றி. வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம அக்குபங்க்சர் ஹீலிங் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எனர்ஜி ஹீலிங். எனர்ஜி ஹீலிங் பண்ணுறதுக்கு அடிப்படை தகுதிகள் சிலது இருக்குது. அதுக்கு அக்கு ஹீலர் அவங்களோட பிராண உடலை 6 அடிக்கும் குறையாமல் வைத்திருக்கணும். எனர்ஜி ஹீலிங் பண்ணுறதுனால ஒரு பேஷண்ட்டோட உடல், மனம், பிராண கல்விகளை நீக்கும். அவங்களோட சக்ராஸில் இருக்க இம்பேலன்ஸை பேலன்ஸ் பண்ணும். இப்போ நம்ம எனர்ஜி ஹீலிங் எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வந்திருக்க பேஷண்ட்டோட ஆறாவை செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆறாவை ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவங்க ஆறாவில் ஏதாவது இம்பேலன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணணும். செக் பண்ணியாச்சு. இவங்களோட ஆறால் நமக்கு எங்கே இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போது அதை எப்படி நம்ம எனர்ஜைஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். பிராண உடலை கலைச்சி விடணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மிஸ்டிக் பயிரை இங்கே உருவாக்கிக்கலாம். மிஸ்டிக் பயிரில் அது அனைத்து பிராண கழிவுகளும் இந்த மிஸ்டிக் பயிரில் போகிற மாதிரி நம்ம பாவனை பண்ணிக்கலாம். முதல்ல பிராண உடலை கலைத்து விடணும். அனைத்து சக்கரங்களிலும் நெகட்டிவ் சக்கரை நம்ம போடணும். பிறகு இந்த பிராணக்கலவை நம்ம மிஸ்டிக் ஃபயரில் இழுத்து விடணும். இந்த மாதிரி நம்ம 3 முறை செய்ய வேண்டும். இதை டெமோ வீடியோனால ஒரு தடவை நான் செஞ்சு காட்டுறேன். அடுத்து இவங்களை சக்கரை இப்போது நம்ம இந்த மிஸ்டிக் ஃபயருக்கும் இந்த பேஷண்ட்டுக்கும் இருக்க கார்டை நம்ம கட் பண்ணணும். கார்டை கட் பண்ணி சீல் பண்ணியாச்சு. இப்போ இவங்களோட சக்கராஸுக்கு நம்ம எனர்ஜைஸ் பண்ணுற சிம்பிள்ஸை போடலாம், பிராணிக் சிம்பிள்ஸை போடலாம். இந்த மாதிரி இந்த சிம்பிள்ஸை உடல் முழுவதும் போடணும். இதையும் 3 தடவை செய்ய வேண்டும். இப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் பேஷண்ட்டை ஒரு சைடாக படுக்க வைக்க சொல்லலாம். ஒரு சைடாக படுத்துக்கோங்க. அவங்கள எழுந்து உட்கார சொல்லி அவங்களோட எல்லா சக்கரஸ்லையும் எனர்ஜைஸ் பண்ணலாம். உங்கள் உள்ளங்கைக்கு நம்ம பாசிட்டிவ் சிம்பிள்ஸ் போட்டுக்கலாம். அவங்களுக்கு எந்த விதமான இம்பேலன்ஸும் இல்லாமல் பேலன்ஸாக இருக்கிறதுக்காக நம்ம பிரபஞ்சத்திட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நன்றி.